வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். அந்த தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் சரியாக வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நாம் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், கரெக்டாக வைங்கப்பா, அது ஏன்னா ஈலான் மஸ்கை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி வருது தம்ப்நெயில் அப்படின்னு. என்னென்னா, ஈலான் மஸ்க் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டி என்னன்ற விவரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி ஆன பிறகு டிஓஜிஇ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு அந்த டிஓஜிஇன்ற ஒரு தனி பிரிவை உருவாக்கி அதுக்கு ஈலான் மஸ்கை தலைவராக நியமித்தார். அதே போலவே இன்னொரு இந்தியர் ஒருத்தரையும் இன்னொரு பதவியில் நியமித்து வச்சுருந்தார். அவர் அதிகமாக பேசுகிற மாதிரி தெரில, இவர் தான் நிறைய பேசிகிட்டே இருக்கிறாரு. நம்ம ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி ஆன நாள்லேருந்து இவர் வந்து ட்ரம்ப்பை மதிக்கிறதே கிடையாது. ட்ரம்ப்பை பார்க்க போனால் அதுக்குன்னு ஜனாதிபதி அவரை பார்க்கணுன்னு போனால் ஒரு ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாமே இருக்குது. இவர் வந்து ஒரு பேஸ்பால் கேப் ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு டிஷர்ட்டை போட்டு, மேலே ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு, ட்ரௌசரை போட்டுக்கிட்டு, பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு, பிள்ளைய தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம ஊரில் திருவிழாவுக்கு போவோமே அது மாதிரி தோளில் தூக்கி பிள்ளைய வச்சுக்கிட்டு வெள்ளை மாளிகைக்குள்ளேயே எனக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருப்பார் அப்படின்னு, அதாவது வெள்ளை மாளிகையில் மட்டும் இல்லை, ட்ரம்ப் மீதே எனக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கு பாரு அப்படின்னு காட்டும் விதமாக அவர் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க தான் செய்கிறோம். இப்போது ஈலான் மஸ்க் வந்து ரீசனாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். சுமார் 4 லட்சம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்கள் மற்றும் அதன் விவரங்கள் திருடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திருடப்பட்டுள்ளனா என்ன அர்த்தம்? இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு சின்ன சிக்கல். இப்போ நம்ம ஆதார் மாதிரியே தான், இந்த ஆதார் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதை கொண்டு வந்துட்டாங்க, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு கொண்டு வந்து அது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு இல்லீகல் இமிகிரண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அங்கே எந்த விதமான பலன்களையும் பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு பப்ளிக் ஹெல்த்து அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கூட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் கொடுன்னு கேட்பாங்க. அந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் மருத்துவ உதவி கூட பார்த்துக்க முடியாது. ரகசியமான முறையில் வெளியே தெரியாமல் ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்த்து தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி வெளியே தெரியாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் கொடுத்தாருன்னு தெரிஞ்சால் அந்த டாக்டருக்கு லைசன்ஸை பிடிங்கிடுவாங்க. இப்படி 1000 சிக்கல் இருக்குன்றதுனால அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவ வசதி வேணும்னா கூட இந்த இல்லீகலாக போய் குடியேறினவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து எல்லாமே காஸ்ட்லி தான். வருமானம் ரொம்ப கம்மி, செலவுகள் பூராமே காஸ்ட்லியாக இருக்கும். மருந்து மாத்திரை எது வாங்கினாலுமே இங்கே மாதிரி நம்ம மாதிரி ஈஸியாக போயிட்டு கவுண்டரில் போயிட்டு ஒரு 10 குரோசின் கொடுங்க, ஒரு 5 டோலாப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் வாங்கி அங்கெல்லாம் சாப்பிட முடியாது. வெறும் பேராசிட்டமாலாக இருந்தால் கூட அங்கே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது. இப்போ என்ன இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, ஒரு 4 லட்சம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்கள் திருடப்பட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி இந்த இல்லீகல் எமிகிரண்ட்ஸுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஐடி கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து அங்கே போய் இல்லீகலாக போய் இறங்கியிருக்கேன்னு வச்சிங்களேன், என் பேர் வந்து கிருஷ்ணவேல் தான், ஆனால் அங்கே வந்து ஒரு யாரோ ஒருத்தரோட ஐடி கார்டு இருக்கும். மேபி அவர் வந்து ஒரு விபத்தில் கூட இறந்துருக்கலாம். அப்போ அவரோட ஐடி கார்டு என் பேரில் போய் என் ஃபோட்டோவை போட்டு ஒட்டி கொடுத்து என் பேர் டேவிட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு அங்கே உள்ளே சுற்ற வேண்டியது. யாராவது போலீஸ் வந்து எங்கேயாவது சோஷியல் செக்யூரிட்டி கார்டு கொடுன்னு கேட்டாங்கன்னா அந்த கார்டு எடுத்து காமிச்சா ஓகே இவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் தான் போல அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இப்படியாக ஒரு 4 லட்சம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்கள் திருடப்பட்டு அந்த திருடப்பட்ட நம்பர்கள் பூரா வேறு நாட்டு மக்களுக்கு, அதாவது அமெரிக்க குடியுரிமை இல்லாத மக்களுக்கு, அதிலும்
பேப்பர் இல்லாமல் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி நம்பராக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி கொடுக்கப்பட்டதுனால வரக்கூடிய சிக்கல் என்னன்னா, அமெரிக்கன் சிட்டிசனாகவே இல்லாமலேயே கடந்த தேர்தலில் இவர்களெல்லாம் இந்த 4 லட்சம் பேரும் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். சரி, 4 லட்சம் தானே சார், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம நாட்டை பொறுத்தவரை 140 கோடி பேர்ல 4 லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய நம்பர் கிடையாது. அங்க வந்து இருக்கிறதே 30 கோடி பேர் தான். 30 கோடியில 4 லட்சம் டூப்ளிகேட் அப்படின்றது ஒரு பெரிய நம்பர். அது புரியுதுங்களா? அதாவது 140 கோடியில 4 லட்சம்ன்றது ஒண்ணுமே இல்லாத நம்பர் அது. ஆனால் வெறும் 30 கோடி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 4 லட்சம் பேர் டூப்ளிகேட் நம்பர்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சீரியஸ் இஷ்யூ. அது ஏன்னா இப்போ ஈலான் மஸ்க்கு கிளப்பி இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து சாதாரண இஷ்யூ கிடையாது. அவர் இப்போ என்ன சொல்றாரு, இதை வந்து ஒழுங்கான முறையில் டாக்குமெண்ட் பண்ணலை, ஒழுங்கான முறையில் சிஸ்டமேட்டிக்காக அந்த சிஸ்டமில் ஏற்றலை அப்படின்றாரு. அது அந்த டிஓஜியில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரியான ஆஸ்ட்ரேன்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு, இது பிரச்சனை வந்து சிஸ்டமில் பிரச்சனை கிடையாதுங்க, இந்த சிஸ்டமில் ஏற்ற வேண்டிய ஆளுங்களோட பிரச்சனை. அவங்களுக்கு வந்து அந்த பழைய லாங்குவேஜ் ஒன்று, அதாவது இப்போ உள்ள ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் சொல்கிறாங்க எல்லாரும். இப்போ பைத்தான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சி ஷார்ப் அது இதுலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பைத்தான் வர வந்ததுனால பழைய லாங்குவேஜான கோபால் வந்து இப்போ யாருக்கும் தெரியல. கோபால் இல்லைங்க, கோபால், COBOL. அது பழைய ஆரம்ப காலத்தில் இருந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்று, அந்த கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த லாங்குவேஜே தெரிய மாட்டேங்குது. அந்த லாங்குவேஜ் தெரியலன்றதுனால இதை ஏற்றுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போது ஈலான் மஸ்க் என்ன சொல்றாரு, எனக்கு குறிப்பாக ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்குது, அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களை பற்றிய விவரங்களை நான் FBI கொடுத்துருக்கிறேன், அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கைது நடந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்குரிய செய்தியாக மாறும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை சுமார் 13 லட்சம் பேர் இல்லீகல் இமிகிரன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 13 லட்சம் பேரை எங்கேருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இப்போ இவர் சொல்கிற அந்த 4 லட்சம் டீட்டெயில் வந்துருச்சுன்னா அந்த 4 லட்சம் பேரை அப்படியே தூக்கிடுவாங்க. இதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேஷ்னல் டிசாஸ்டருக்கு வச்சிருந்த ஃபண்ட்ஸை பூரா இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை டீடைன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றார். இது வந்து ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேஷ்னல் டிசாஸ்டருக்காக நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு ஃபண்டு, தேசிய பேரிடர் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு அமெரிக்க மக்களுக்காக செலவு பண்ணணும்னு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. எப்படி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்களாம். தங்க வச்சு லக்ஸுரியான ஹோட்டல்ல எல்லாம் தங்க வச்சு அந்த தங்க வச்ச செலவுகளுக்கு இந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இதுவரை அந்த அங்கே டீடைன் செய்யப்பட்ட அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் பூரா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த குளூரில் எங்களுக்கு வந்து சரியான விதமான போர்வைகள் கூட தரமாட்டாங்க, ஒரே ஒரு டாய்லெட் இருக்குது, அந்த டாய்லெட்டை கிட்டத்தட்ட 200 பேர் 300 பேர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தான் அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈலான் மஸ்க் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சிருக்காங்க. இப்போ இதை பிரச்சனையை ஈலான் மஸ்க்கு கிளப்ப வேண்டிய காரணம் என்ன? வேற ஒன்றுமே கிடையாது. ரீசெண்டாக அவர் தனது எக்ஸ் தளத்தை விற்று விட்டார். விற்றது எவ்வளோ விற்றாரு, $1100 கோடி விலை கம்மியாக விற்றார். 4400 கோடி அவர் எக்ஸ் தளத்தை வாங்குறாரு. 1.5 வருஷம் கழிச்சு 3300 கோடி எக்ஸ் தளத்தை விற்கிறாரு. யார்கிட்ட விற்கிறாரு, தனக்கு தானே விற்றுக்கிறாரு. அவர் எக்ஸ் தளம்ன்றது அவரோட கம்பெனி. அவரே இருந்து XAIன்னு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3300 கோடி ஆட்டையை போட்டார். எப்படி ஆட்டையை போட்டார், இவரோட XAI அந்த கம்பெனியோட நெட்ஒர்த் வந்து $5000 கோடி. இந்த $5000 கோடி என்னோட ஷேரோட மதிப்பு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பேங்க்கில் அதை அடகு வச்சு 3300 கோடி ரூபா கடனாக வாங்கி அந்த பணத்தை பயன்படுத்தி எக்ஸ் தளத்தை வாங்கினேன்னு சொல்லி கணக்கு காமிச்சிட்டு 3300 கோடி ரூபாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. சரியா? இப்போ இதை பற்றின பேச்சு வந்து உலகம் முழுக்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இவர் வந்து இந்த ஆட்டத்தை கலைக்கிறதுக்காக இப்போ இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. அமெரிக்காவில் இருந்த அதிகாரிகள் தான் வந்து யாரோ ஒருத்தங்க இப்படி 4 லட்சம் பேரோட
சோசியல் செக்யூரிட்டி நம்பரை வித்துட்டாங்க. இதை வைத்துக்கொண்டு இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்து அமெரிக்கன் சிட்டிசனாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சென்ற தேர்தலில் ஓட்டு கூட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சென்ற தேர்தலில் ஓட்டு கூட போட்டிருக்காங்கன்னா அந்த வாக்குகளின் மூலமாக ஜெயிச்சது யாரு? ட்ரம்ப் தானே ஜெயிச்சாரு. புரியுதுங்களா? இங்க நம்ம வந்து எது கேட்டாலும் இஸ்லாமியர்களால தான் ஆபத்து ஆபத்துன்னு பேசுற மாதிரி, அங்க ட்ரம்ப் வந்து எப்ப கேட்டாலும் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல வந்து பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு தான் வரும். ரெண்டாவது யாருக்கு வரும்? லீகல் இமிகிரன்ஸுக்கும் வரும். ரெண்டாவது இவங்களை பூரா அடிச்சு முடிச்சாச்சுன்னா வேற யாரும் அடிப்பாங்க? அடுத்தால லீகல் இமிகிரன்ஸ் தான் அடிப்பாங்க. நேட்டிவ் அமெரிக்கன் இல்லை இவெல்லாம் வெளியே போக சொல்லுன்னு அடுத்தால விசா வாங்கிட்டு போனவனையும் அடிச்சு துரத்துவாங்க. இப்படியாக ஒரு பாசிச ஆட்சி நடந்தார். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. சம்பந்தம் இல்லாமல் ஒரு 1100 கோடி ரூபாய் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு வங்கிகளில் வெறுமன ஷேரை கொடுத்து லோன் வாங்கி தான் பண்ணிய பித்தலாட்டங்களை மறைப்பதற்கு ஈலான் மஸ்க் எடுத்த முகமூடி தான் என்னது? இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு சோசியல் செக்யூரிட்டி நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற இந்த பொய் புரட்டு புனைவுகள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.